ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ட்ரெடிஷ்னலான பச்சை மிளகாய் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எங்கள் பெரியம்மா இதை அடிக்கடி பண்ணி கொடுப்பாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அவங்கள்ட்டேருந்து ரெசிபி கேட்டு நான் இதை செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப எம்மியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஒரு 150 கிராம் பச்சை மிளகாயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாயில் சுத்தமாக தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து தான் ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணுவாங்க. கட்டி பெருங்காயம் 3 சின்ன பீஸ் எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இல்லைன்னா தூள் பெருங்காயம் 1 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். வெல்லம் 2 டேபிள் ஸ்பூன், ஒரு சின்ன எலுமிச்சங்காய் சைஸுக்கு கருப்பு புளி இல்லைன்னா நார்மல் புளியை டபுள் த அமௌண்ட் போட்டுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு. இவ்வளோ தான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பச்சை மிளகாயை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணிக்கலாம், இல்லை உடச்சி போட்டுக்கலாம். நம்ம கட் பண்ணி போட்டுக்கிட்டா தான் ஆயிலில் போடுறச்சே வெடிக்காமல் இருக்கும். அதனால தான் கட் பண்ணிக்கிறோம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும், அதுதான் நல்லாயிருக்கும். அதில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை போட்டு நல்லா கோல்டன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். உங்கள்கிட்ட ஒரு வேளை கருப்பு உளுத்தம்பருப்பு இல்லைன்னா நீங்கள் ஒயிட் உளுத்தம்பருப்பு தாராளமாக யூஸ் பண்ணலாம். உளுத்தம்பருப்பு பாதி ஃப்ரை ஆனதும் இதில் கட்டி பெருங்காயத்தை ஆட் பண்ணிப்போம். நம்ம 3 சின்ன கட்டி எடுத்து வச்சிட்ருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா ஃப்ரை ஆகணும். நான் எடுத்து வச்சிட்ருக்கிறது பால் பெருங்காயம். இது நாட்டு மருந்து கடையிலலாம் கிடைக்கும். இது ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நான் அதுதான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நல்லா ஃப்ரை ஆகி இந்த மாதிரி கோல்டனாக ஆகிடுது. நம்மளோட பெருங்காயமும் நல்லா ஃப்ரை ஆகிடுது. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா ஒரு 70% குக் ஆகிற வரைக்கும் இந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. மேலே தோலோட கலர் மாறும், உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். பச்சை மிளகா 50% குக் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளியை இதோட ஆட் பண்ணிப்போம். அதோட சேர்த்து தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். கல்லுப்பு இது பொடிச்சு வச்சுருக்கேன். நீங்கள் கல்லுப்பா அப்படியே கூட ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா திரும்ப ஒரு 25% இது நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஓவராலாக பச்சை மிளகா வதங்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் தான் எடுத்துக்கும். சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ பாருங்கள், கலர்லாம் சேஞ்ச் ஆகி இந்த புளியோட பச்சை வாசனையும் போகி சூப்பராக ரெடி ஆகிடுது. இது நல்லா ஆற விட்டுருங்க. சுத்தமாக சூடே இருக்கக்கூடாது. அந்த ஸ்டேஜில் ஒரு க்ளீனான மிக்ஸி எடுத்துக்கோங்க. க்ளீனான மிக்ஸினா சுத்தமாக தண்ணியே இருக்கக்கூடாது. அந்த மிக்ஸியில் நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. அந்த மிக்ஸியில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் எந்த விதமான தண்ணியும் நீங்கள் ஆட் பண்ணிடாதீங்க. இப்போ ஒரு பேனில் நம்ம ஏற்கனவே வச்சோம் இல்லையா, அதே பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதில் எடுத்து வச்சுருக்கிற கடுகு ஆட் பண்ணிப்போம். 1 டீஸ்பூன் கடுகு இதை ஆட் பண்ணி நல்லா பொரிய விட்டுருங்க. கடுகு நல்லா பொரிஞ்சாதான் ரொம்ப நல்லாயிருக்கும் ஊறுகாய்க்கு. இந்த ஊறுகாயை 1 மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம். ஸோ தாராளமாகவே ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்செடுத்து இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பச்சை மிளகா விழுதை ஆட் பண்ணிப்போம். பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நெடிக்க தான் செய்யும். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஆயில் இது மேலே எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை சுத்தமாக இருக்கக்கூடாது. ஏற்கனவே நம்ம 75% குக் பண்ணிட்டோம். ஸோ இது சீக்கிரமாகவே அந்த பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா ரெடி ஆகிடும். ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இந்த தொக்கை நீங்கள் ஒரு 10 days தான் வச்சுக்க போகிறீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி கூட விட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சிக்கிட்டு இதே மாதிரி ப்ரொசீஜரில் பண்ணிங்கன்னா ஒரு 10 days வரைக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்னும் விழுதாக உங்களுக்கு கிடைக்கும். யூஸ்வலாக மாங்காய், எலுமிச்சங்காய் அந்த மாதிரி ஐட்டம்ஸில் தான் ஊறுகாய் செய்வோம். அதெல்லாம் சில சீசனுக்கு தான் கிடைக்கும். ஆனால் பச்சை மிளகாய் உங்களுக்கு எல்லா சீசனுக்குமே கிடைக்கும். எப்போ வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். மிளகா ரொம்ப லைட்டான காரம்னா நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட மிளகா ரொம்ப காரமாக இருக்குன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த பச்சை மிளகாவோட காரம் போய் ரொம்ப நல்லாயிருக்கும். வெல்லம் நல்லா மெல்ட் ஆகி இந்த மாதிரி சேந்தரணியாக தொக்கு வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். நம்ம கருப்பு புளி, கருப்பு உளுத்தம்பருப்பு அதெல்லாம் யூஸ் பண்ணதுனால இது நல்ல ஒரு மாதிரி கருப்பு கலரில் தான் இருக்கும் இந்த தொகையல்.
சூப்பராக ரெடி ஆகிடுது நம்மளோட தொகையல். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் தயிர் சாதத்துக்கு, குழம்பு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.